குற்றச்சாட்டு வச்சாரு அண்ணாமலை. அவெல்லாம் சும்மா தெரியாது. அந்த பாலிஸ்டர்னு அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ அதில் 13 பாலிஸ்டர்னு நம்ம கிடையாது, இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்குறோம்ல. காட்டன் வந்து விலை ஜாஸ்தி, இவ்வளோ பர்சன்டேஜ் காட்டன், எவ்வளோ பர்சன்டேஜ் இது இருக்கும் பாலிஸ்டர். நான் கொடுக்கறது இல்லை, அது கொடுத்துட்டு கலக்குனா தப்பு பண்ணால் அந்த சொசைட்டிக்காரன். அந்த மாதிரி போன வாட்டி தப்பு பண்ணவங்க 13 லட்சம் வேஸ்ட்டு நாங்கள் இது போட்டு இது பண்ணி நிறுத்தி வச்சுட்டோம். இப்போ எவ்வளோ கேட்டாங்க, அதை எடுக்கலை. அது மாதிரி நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு என்ன புரியாத பேசினுக்கிறாங்க. முதல்ல 3 ப்ரெஸ்ஸுக்காரன் நீங்கள் புரிஞ்சுங்க. ஒருத்தர் சொல்லும் போது அது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்கணும். சும்மா வாய்க்கு வந்ததோன்னு யார் ஒன்றா பேசிக்கலாம். நாங்கள்லாம் என்ன செய்யணுமோ நம்ம முதலமைச்சர் அதுதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. சார், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது. பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா திட்டம்னு மாத்திரத்துக்கு பேர் மாற்றத்துக்கு மத்திய அரசு திட்டமிட்டு எல்லாத்துக்கு தான் பண்றாங்க. நீங்க தாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லாத்துக்கு இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர், எதிர்க்க முதலமைச்சர் ஒன்றிய அரசு எதிர்க்கிற ஒரே முதலமைச்சர் தளபதி தான், வேற யாரும் இல்லை. இந்தியாவில் யார் எந்த இதுக்கு மாறி மாறி பாஜக மாநில தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாங்க. யாரு பயணிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ போய் நிறுத்துறியா? நமக்கு அது சம்பந்தமே கிடையாது. அது அவங்க இன்வால்மெண்ட், அவங்க பண்றாங்க, அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பண்ண மாதிரி இங்கே நடக்காது, தமிழ்நாட்டில் நடக்காது. அது உங்களுக்கு தெரியும், அதுதான் நடக்குது. சார், இந்த தடவை போன தடவை விட வேலூர் சுகர் மில்ல அறுவை எவ்வளவு நம்ம நிர்ணயிச்சிருக்கணும்? இல்லை அதுதான் அதை விட இந்த வருஷம் அதிகமாகுமா? ஓ, நெல் இது கரும்பு. இது இன்னைக்கு அதிகமாக நான் சொன்னேன்ல, இவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ போன வருஷம் வந்து 1,25,000 தான் டன் வருது. அவ்வளோதான் கரும்பு வருது. இந்த வருஷம் அதுதான் அவங்க இப்போ போட்டுக்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் வரும். கரும்பு விவசாயிகள் தொடர் கோரிக்கைகள் வந்து கரும்பினுடைய விலையை கொஞ்சம் ஏற்றணும். இல்லை, இப்போ ஏற்றி இப்போ கிட்டத்தட்ட 3,500 மேலே இப்போ வந்தாச்சு. இருந்தாலும் நெல்லுக்கு நல்ல இது நாங்கள் வந்து 4 லட்சம் டன் எதிர்பார்க்குறோம். ஆனால் வரது 1.5 லட்சம் தான். இது ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, இப்போ அவ்வளோ பயிர் பண்ண முடியல. நானே 20 ஏக்கரை பண்ணியிருந்தேன், 10 வருஷம் பண்ணலையே. அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. அது இப்போ 3 மில் 2 மில்லு முடிச்சு ஒரே மில் தான் ஓடுது. நான் சென்ட்ரல் பேங்க் சேர்மனாக இருக்கிறது 3 மில்லு நம்ம கரும்பு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது திட்டங்கள் அதெல்லாம் அது அரசு பார்க்குறேன். அது